மேடம், நான் சித்து வந்திருக்கேன். சித்து மேல வாங்க. ஓகே மேடம். அட பாவி. மேடம் மேடம் சித்து உள்ள பெட்ரூம்குள்ள வாங்க. சிவானி வாய்ஸ் மாதிரி இருக்கு. எதுக்கு அவனை பெட்ரூம்க்கு கூப்பிடுறா? மேடம் 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 என்ன மேடம் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? ஃபீவர்லாம் செக் பண்ணீங்களா? ஃபீவர் கிட்ல செக் பண்ண 105 டிகிரின்னு காமிச்சிச்சு. என்னது 105 வா? சிவானியே தான். இவ்வளவுதான் என்கிட்ட முக்கியமான ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனியா? ஐயோ என்ன பண்றது? என்ன மேடம் பயங்கர சூடா இருக்கு. உங்களால தலை கூட வார முடியலையா? தலை முடியலாம் பாருங்க எப்படி கிளஞ்சிருக்கு. உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். அந்த மூடே நம்மள சீக்கிரம் குணமாக்கிறோம். கொஞ்ச நேரம் இருங்க, முதல்ல நான் உங்களை பிரிஸ்க் ஆக்குறேன். மேடம் இப்படி திரும்பி உட்காருங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இவன் இவ்ளோ க்ளோஸாவா ஹெல்ப் பண்றது? ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்றானு. ஒரு நிமிஷம் மேடம். ஐயோ தென்றல் கால் பண்றாங்க. இப்ப என்ன சொல்றது? யாரு சித்து? யாரு கால்ல? ஏன் நீங்க தெரு தெருன்னு முடிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, தென்றல் தான் கால் பண்றாங்க. தென்றலால உங்களை ஒரு நிமிஷம் கூட பார்க்காம இருக்க முடியாது போல. சரி அட்டெண்ட் பண்ணி பேச வேண்டியதானே? பேசுறேன். ஹலோ. ஹலோ சித்து, நீ இப்ப எங்க இருக்க? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானங்க வந்தேன். ஆமா ஆமா சொல்லிட்டு தான் போனேன். ஆனா நீ இப்ப எங்க இருக்கன்னு கேட்டேன். இப்பவும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன்.
அப்படின்னா இன்னும் அந்த ஃப்ரெண்டோட தான் இருக்கியா? ஆ, 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 ஆமா சரி சரி, நீ வேற எங்கேயோ போயிட்டியோன்னு நினைச்சேன். சரி சரி, அந்த ஃப்ரெண்டு கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பொறுமை ஆபீஸ்க்கு வா, நான் வச்சிடுறேன். ஆ. தென்றல் கிட்ட ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு தானே சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி இப்படி கேக்குறாங்க? ஒருவேளை நம்ம இங்க தான் வந்திருக்கோங்கிறத ஸ்மெல் பண்ணிருப்பாங்களோ? நீ இப்ப இங்க வந்து யாருக்கு என்னென்ன சேவகம் பண்றேன்னு என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா? மவனே, நீ எப்படியும் ஆபீஸ்க்கு திரும்பி வந்துதான் ஆகணும். அங்க வந்து உன்னை பாத்துக்கிறேன். ச்சே. ஐயோ. சித்து, ஆ, மேடம் என்னாச்சு? தென்றல் கிட்ட பேசிட்டு ஏதோ சீரியஸா யோசிக்கிறீங்க? ஆ, அது ஒண்ணும் இல்ல மேடம், சும்மாதான். ஆமா, தென்றல் கிட்ட நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிருக்கலாமே. ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன்னு போய் சொல்றீங்க. ஐயோ, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? சொல்லுங்க சித்து, எதுக்காக போய் சொன்னீங்க? அது பொய்யலாம் இல்ல மேடம், நீங்களும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். அதான் ஃப்ரெண்டா பார்க்கன்னு சொன்னேன். என்னது, நான் உங்க ஃப்ரெண்டா? உடம்பு சரியில்லைன்னு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டா நீங்க என்ன ஓவரா உரிமை எடுத்துப்பீங்களா? நான் உங்களோட ஹையர் அபிஷியல், அத மறந்துடாதீங்க முதல்ல. ஆ, ஐயோ சாரி மேடம், தெரியாம சொல்லிட்டேன். இனிமே நான் உங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன். மேடம் மட்டும்தான் சொல்லுவேன். சாரி மேடம். மேடம், ஐயோ மேடம். மேடம், என்ன மேடம்? என்ன சித்து, உண்மையிலே பயந்துட்டீங்களா? அப்போ சும்மா என்ன கலாய்க்க தான் செஞ்சீங்களா? ஐயோ மேடம், இருங்க, உங்களுக்கு சிரப் தரேன். எனக்கு வேண்டாம். மேடம், இது குடிச்சாதான் உடம்பு சரியாகும், காஃப்லாம் போகும். குடிங்க. தேங்க்யூ. ஓகே மேடம், படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரம் காய்ச்சல் குறைஞ்சிடும். ஏய், என்னடா சிவானி மேடம் உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டாங்கன்னு சித்து அவங்க ஃபிளாட்டுக்கு கிளம்பி போனான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு தென்றலும் பின்னாடியே போனா. ஆனா இவ்ளோ நேரம் ஆகியும் தென்றலையும் சித்துவையும் காணோம். வராம எங்க போயிட போறாங்க? வருவாங்க, வெயிட் பண்ணு. அப்படியா? ஏய் தென்றல், என்னாச்சு?
இவ்ளோ கோவமா வந்திருக்கா? அப்ப சிவானி பிளாட்ல ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. பாப்பா என்னன்னு கேப்போம். எல்லாம் உன்னால வந்தது. போ. ஏய் கேள்றா. என்ன கேக்குறது? நீ பேசு. ஏய் நீ பேசு. லூசு நீ பேசு. எல்லாம் உன்னால தான வந்தது. கொன்றுவேன் உன்னை. தென்றல் என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? ஆஹா மச்சான் வந்துட்டான். தென்றல் அவன கொலவெறியோட பாக்குறா. அப்ப அங்க ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்கே. நான் ஏன் கோவமா இருக்கேன் அப்படின்னு கேட்டல்ல, அதுக்கு காரணம் இதோ வராரே சார், அவர்தான். அது எங்களுக்கும் தெரியுது. சார் என்ன பண்ணாரு? என்ன நடந்துச்சு அங்க? சத்தியமா நான் சொல்ல. எங்க சார் போயிட்டு வரீங்க? அதான் உங்ககிட்ட சொன்னேங்க, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். ஃப்ரெண்டுனா யாரு? பாய் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு யாருங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம்? பாய் ஃப்ரெண்டு தான். சரி, அந்த பாய் ஃப்ரெண்டோட பேர் என்ன? அவன் பேரு பேருதான். ஃப்ரெண்டோட பேரை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குற? பேர் என்னன்னு சொல்லு. அவன் பேரு சிவா. இல்லையே மச்சான். அவன உனக்கு தெரியாது. ஓ எனக்கு தெரியாதா? சரிங்க, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். நில்லு. எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? ஏங்க எனக்கு ஒர்க் இருக்குங்க. ஆமா, நீ பெரிய சின்சியர். ஏன் எங்களுக்குலாம் ஒர்க் இல்லையா? நான் அப்படிலாம் சொல்லலைங்க. அதான் நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றதே இல்லையே. என்னங்க? அதான் நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிட்டேனே. பதில் எங்க சொன்ன? போய் தானே சொன்னேன். ஏங்க பொய்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் நிஜமாவே என் ஃப்ரெண்டு சிவாவை பார்க்க தான் போனேன். அப்படியா? சரி, அந்த ஃப்ரெண்டு கிட்ட நானும் பேசணும், ஃபோன் பண்ணு. என்ன? சூப்பர் தென்றல். மவனே மாட்னியா? என்ன முழிச்சிட்டு இருக்க? ஃபோன் பண்ணு. என்ன மச்சான் யோசிக்கிற? எனக்கு தெரியாத அந்த உன் ஃப்ரெண்ட் சிவாக்கு ஃபோன் பண்ணு, நானும் பேசுறேன். என்ன அங்க முறைக்கிற? ஃபோன் பண்ணு. இல்லங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க என்னங்க பேச போறீங்க? உனக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தானே. அதான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறேன், ஃபோன் பண்ணு. வேண்டாம். இல்லங்க, அவனுக்கு இப்ப உடம்பு சரியாயிடுச்சு. அவனுக்கு தேவையான மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். மெடிசன் மட்டுமா வாங்கி கொடுத்த? அத ஊட்டி கூட தானே விட்ட? என்னது? ஊட்டி எல்லாம் விட்டியா? என்னைக்காச்சும் எனக்கு ஊட்டி விட்டுருக்கியாடா?
என்ன முழிக்கிற? யாருக்கு உடம்பு சரியில்லை? உன்னை யாரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டது? நீ எங்க போன? யார பார்த்தா? அங்க போய் என்னென்ன சேவை பண்ண? எல்லாத்தையுமே இப்போ உன் பின்னாலேயே உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். நீ இங்க இருந்து கிளம்பும் போதே நான் கேட்டேன். அப்ப நீ என்கிட்ட ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு போன. அதுக்கப்புறம் அந்த சிவானி வீட்டுக்கு வந்து நின்னு நான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறேன். அப்பவும் நீ போய் தான் சொன்ன. இது வேறயா? இப்ப நீ திரும்பி வந்தோம் அப்பவும் கேக்குறேன். இப்பவும் நீ அதே பதில சொல்லிட்டு இருக்க. ஏங்க என்னங்க நீங்க? நான் உங்களை ரொம்ப டீசென்ட்டான பொண்ணுன்னு நினைச்சேன். நீங்க என்னங்க இன்டீசென்ட்டா வந்து இப்படிலாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இன்டீசென்ட் பொண்ணாவே இருந்துட்டு போறேன். நீ பேச்ச மாத்தாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு நீ என்கிட்ட போய் சொன்ன? அதானே தென்றலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன நினைச்சிட்டு இருக்கா. அவகிட்ட போய் சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? கொஞ்சம் ஓவரா போறமோ. என்ன பாரு. ஆ, எதுக்கு நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு போன? இல்லங்க வேணும்னே ஒன்றும் பொய்லாம் சொல்லல. சிவானி மேடத்தை தான் பார்க்க போனேன். உண்மையை சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, அதனால தான். சாரிங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி வேற. நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த சிவானிக்கு தான் விவஸ்தை இல்லனா உனக்கு கூட விவஸ்தை இல்ல? எதுக்கு எடுத்தாலும் அவ உன்னையே தான் கூப்பிட்டு இருக்கா. அன்னைக்கு என்னடானா பொம்பளைங்க போற ராய்டு ஹாலுக்கு உன்னை கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறமும் என்னமோ உன் அத்தை பொண்ணு மாதிரி ரொம்ப உரிமையா உன் வீட்டுக்கு வந்து உன் கூட க்ளோஸா உட்கார்ந்து கேரம் விளையாடுறா. உன் கூட சேர்ந்து பிரியாணி சாப்பிடுறா. இன்னொரு நாள் ஆபீஸ்ல கூட பார்க்காம அவ உன்னை கூப்பிட்டு மசாஜ் பண்ண சொல்றா. இப்ப அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் சேவை பண்ண அவ பிளாட்டுக்கு உன்னை கூப்பிட்டுருக்கா. நீயும் அவ கூப்பிட்டதுக்கு பல்ல அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு வந்திருக்க. என்ன செய்து இதெல்லாம்? யோசிக்கும் போது ஒரு மாதிரி அசிங்கமா இல்ல? ஏங்க இதுல என்னங்க அசிங்கம்? என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுதானே இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. வாய் மூடு. ஃப்ரெண்ட் ஏ அவளுக்கு பொண்ணுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க பிடிக்காதா? ஒருவேளை பசங்க கிட்ட தான் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க பிடிக்குதுன்னா அதுக்கு நீ தான் கிடைச்சியா? இந்த ஆபீஸ்ல வேற பசங்களே இல்லையா? ஏன் இல்ல? ஏன் இல்லங்கற? நான் கூட தான் இருக்கேன். பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கேன். என் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்ல? அதானே இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்ல? இவனுக்கு என்ன குறைச்சல்? இவனும் பையன் தானே. ஆமாமா, மூஞ்சி கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் இவனும் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஏதோ பையன் மாதிரி தான் இருக்கான். ஏய் என்ன கேப்ல கணா வெட்றியா? பிச்சு போடுவேன் பிச்சு. எங்க மேல கை வை பாப்போம். அப்படியா? நீயே சொல்லிட்ட. அப்புறம் என்ன கை வச்சுட்டா போச்சு. நிறுத்துங்க. ரெண்டு பேரும் சும்மா இருங்க. நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். யூ கண்டினியூ. நாம அப்புறமா கண்டினியூ. 1000 தான் இருந்தாலும் அந்த சிவானி ஒரு வயசு பொண்ணு. நீயும் தான் ஒரு வயசு பையன். என்னதான் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அது எப்படி அவ பிளாட்டுக்கு உன்னை தனியா கூப்பிடலாம்? நீ எப்படி அங்க தனியா போயிட்டு வரலாம்? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் தப்பா தெரியலையா சித்து? என்னப்பா கேக்குறான்ல? மன்னிக்கவே முடியாத தப்பு. இல்லங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பே இல்லைங்க. என்னது தப்பு இல்லையா? ஆமாங்க. ஏய் எதை வச்சு இது தப்பு இல்லன்னு சொல்ற? நான் உங்களுக்கு யாருங்க?
என்ன திடீர்னு இப்படி கேக்குறான்? மச்சான் இவ்வளவு நேரம் தடுமாறிக்கிட்டு இருந்தா இப்ப டக்குனு டோனை மாத்திட்டானே. தென்றலை சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு புது ஐடியாவை யோசிச்சுட்டான். ஏங்க நீங்க எனக்கு யாருங்க?